ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஒரு சென்டென்ஸை மீனிங் மாறாமல் வேறு மாதிரி சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஹீ நீட்ஸ் அன் அப்ளிகேஷன். அவருக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவை டு ஜாயின் திஸ் கோர்ஸ். இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு. இந்த சென்டென்ஸை நம்ம மாற்றி சொல்கிறோம். டு ஜாயின் திஸ் கோர்ஸ் ஹீ ரெக்வயர்ஸ் அன் அப்ளிகேஷன். ஸோ நீட் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக ரெக்வயர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்த சென்டென்சஸ்லாம் வாசிச்சு பாருங்களேன். ஸோ மீனிங் ஆப்போசிட்டாக இருக்கும், இல்லைனா இந்த மீனிங் வேறு மாதிரி மாறி இருக்கும். டீச்சர் இஸ் காலிங் எஸ். டீச்சர் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க. வி மஸ்ட் ரிப்போர்ட். நம்ம கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணணும். அப்படின்னா இந்த வாக்கியங்களுக்கு என்ன அர்த்தம்? டீச்சர் இஸ் காலிங் அண்ட் வி மஸ்ட் மீட் ஹிம். நம்ம அவங்கள மீட் பண்ணணும் அப்படின்னு தான் அர்த்தம். வி மஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்னா வி மஸ்ட் மீட் ஹிம் அப்படின்னு தான் அர்த்தம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்தை வேறு மாதிரி சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அந்த மாதிரியான எக்ஸசைஸ் தான் இது. நவ் லுக் அட் திஸ் சென்டென்ஸ். ஆல் ஆர் ஆஸ்க்டு டு சப்மிட் தேர் ஃபார்ம்ஸ். இதே அர்த்தம் இருக்கிற வாக்கியம் கீழே எது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக கண்டுபிடிங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஆல் கேன் நவ் சப்மிட் தேர் ஃபார்ம்ஸ். மற்ற சென்டென்சஸ் எல்லாம் வாசிச்சு பாருங்களேன். ஆல் ஆஸ்க்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க எல்லாருமே கேட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ ஆல் ஆர் ஆஸ்க்டு, ஆல் ஆஸ்க்டு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது, செகண்ட் ஆப்ஷனும் வராது. தேர்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வி ஹாவ் கம் டு அன் எண்ட். இதே மீனிங்கில் இருக்கிற வாக்கியம் எது? திஸ் இஸ் த கன்க்ளூஷன். ரொம்ப சிம்பிள். It is very easy to complete this work. ஆப்ஷன்ஸ் பாருங்க. எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும்? This work is not a difficult one. அப்படின்னா என்ன அர்த்தம்? It is very easy to complete this work அப்படின்னு அர்த்தம். This is a difficult work அப்படின்னா இது ஒரு கடினமான வேலை அப்படின்னு அர்த்தம் மாறிடுது. ஸோ complete this work fast அப்படின்னா அது ஒரு கமாண்ட் ஆயிடுது. Again, this is an easy work. இது ஒரு சுலபமான வேலை. A child can do this work. ஒரு குழந்தை கூட இந்த வேலையை செஞ்சிடும். அந்த அளவுக்கு this is an easy work. Other options have different meaning. He started his work earlier to finish fast. வீடியோ பாஸ் பண்ணிட்டு எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. He started his work earlier அப்படின்னா he did not delay to start his work அப்படின்னு அர்த்தம். அவர் வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு டிலே பண்ணல அப்படின்னு அர்த்தம். We must believe good people. நல்ல மக்களை நாம் நம்ப வேண்டும். So we can trust good people. First option is the correct answer. We doubt good people அப்படின்னா ஆப்போசிட் ஆயிடுது. We do not believeனாலும் ஆப்போசிட். He holds an opportunity to become rich. பணக்காரராக ஆகிறதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு வருது, அதை பிடிச்சிக்கிட்டாரு. ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ். He catches all the chances to become rich. இப்போ நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுற கொஸ்டின். It is a significant moment. இந்த சென்டென்ஸுடைய மீனிங் மாறாமல் வேறு மாதிரி எப்படி சொல்கிறது? ஆன்சரை கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.